கள்ளச்சாராயம் குடிக்கிறத என்கரேஜ் பண்ண போறீங்களா? அங்க போய் இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. எதுக்கு இறந்தானே தெரியாது சில சார். இப்ப நம்ம ஒரு எதிர்க்கட்சி இதுல இருந்து யாரா இறந்தா கூட என்ன பாருங்க, சிஎம் வந்து போய் மரியாதை செலுத்துறாரு. ஒரு ஏவிஎம் சரவணன் இறந்து போயிட்டாரு. உடனே சிஎம் போறாரு. விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தான். அவருக்கும் ஆகாது. ஆனாலும் பாருங்க 2 முறை போறாரு. ஆனா நீங்க ஒரு ஏவிஎம் சரவணன் இறந்து போயிட்டார். போயிட்டு வரையில என்ன சார் இருக்கு? எவனோ ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில போய் சாகுற அது வந்து தவறான வழிக்கு போறீங்க நீங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறத என்கரேஜ் பண்ண போறீங்களா? அங்க போய் இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. எதுக்கு இறந்தானே தெரியாது சில. அங்க போய் இருந்து அழுதுட்டு பப்ளிசிட்டி கிடைக்கும். இப்போ ஒரு ஜெயசீலன்கிறவன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உங்ககிட்ட வேலை பார்த்த உங்க மாநில தலைவர். அவன் என்ன தப்பு தான் பண்ணிருக்கட்டும் சார். அவன் என்ன சார் வேற என்ன பாதக செயலை பண்ணிருப்பான்? ஒரு மரியாதைக்கு இறந்து போயிட்டான் சார். உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து திருவொற்றியூர்ல இருந்து வருவான் சார். சாதாரண ஒரு பைக் எடுத்துட்டு வருவான் சார். வந்து இருந்து எல்லா வேலைகளும் செய்திருக்கான் இல்லையா? உங்க போட்டோ தூக்கிட்டு போய் கட் அவுட் வச்சிருக்கான், கல்யாணம் நடத்தியிருக்கான், ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கான். நான் இது எதுக்காக சொல்றேன்னா எல்லாரையும் திரும்பி பார்க்கணும் சார். வாழ்க்கை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க மேல இருக்கும், நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துறான். பட்டம் மாதிரி பறந்துட்டு இருப்போம் சார். பட்டம் என்னைக்குனாலும் ஒரு நாள் அத்துட்டு கீழே குப்பை தொட்டிக்குள்ள வரும் சார். இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள வரும் சார். ஹிட்லர் பார்க்காத வெற்றி கிடையாது சார். முசோலினி பார்க்காத வெற்றி கிடையாது சார். நான் உலக அரங்கிலே சொல்றேன். ஜெயலலிதா அம்மா பார்க்காத வெற்றி கிடையாது சார். ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு எண்டு கார்டு உண்டு சார். நீங்க தயவு செய்து எல்லாரையும் திரும்பி பாருங்க சார். சாதாரண இவன் என்ன பண்ணிடுவான்? பிடி செல்வகுமார் தானே என்னத்தை செய்து கிழிச்சுடுவார்? நம்ம பிஆர்ஓ தானே, நம்ம அப்பா தானே என்ன பண்ணிடுவாரு? இவரு தானே அவரு தானே அப்படி நினைக்காதீங்க. நீங்க அரவணைக்க கற்றுக்கொள்வதற்கு உங்க கூட பக்குவப்பட்டவர்கள் இன்னும் வேணும்.